எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தந்தையின் மகனின் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. இந்திருக்கும் இறை சமூகத்தையும் அருட்பணி புரிய அபிஷேகம் பெற்ற அருட்பணி வின்சென்ட் அடிகளாரையும் அன்புடன் அழைக்கின்றது அன்னை இளையோர் குழுமம். வணக்க மாதம் இறுதி நாளாகிய இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்த நாள். அன்றுதான் அன்னையை சந்தித்த எலிசபெத் அம்மா ஆவியில் நிரம்ப பெற்று மகிழ்ச்சியால் வாழ்த்தினார். அன்னையுடன் இணைந்து திருத்தூதர்கள் ஜெபிக்கும் போது ஆவியின் அபிஷேகம் பெற்ற சீடர்கள் ஆற்றலோடு ஆராதனை செய்தார்கள். இந்த துணையாளரின் துணை கொண்டு இன்றைய பேரிடர் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் இயல்பு நிலை திரும்பவும் இறை சமூகம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் தங்கள் தவறுகளை திருத்தி இயற்கையோடும் இறைவன் பணியிலும் வாழ்வை அமைத்திட வேண்டிய ஆவியின் வரங்கள் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். வலசர வாக்கும் புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பங்கில் வசிக்கும் எனது நெஞ்சத்திற்கு நெருக்கமான பாசமிகு பங்கு சமூகமே, இன்று பெந்தகோஸ்ட் ஞாயிறு தூய ஆவியானுடைய திருவிழா, புனித திரு அவையினுடைய பிறப்பு பெருவிழா. ஆம், அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் எழுந்தருளி வந்தபோதுதான் நமது திரு அவை திருச்சபையானது பிறந்தது. எனவே திருச்சபையினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு நாம் இன்று கொண்டாடுகின்றோம். தூயமிகு தமத்திருத்துவத்தின் 3வது ஆள் தூய ஆவியார். அந்த தூய ஆவியார் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொது வாழ்விலே அவரை வழி நடத்தியது. பொது வாழ்வை தொடங்குவதற்கு முன்னால் பாலைவனத்திற்கு அவரை இட்டு சென்றது. பொது வாழ்வை தொடங்கிய அந்த நேரத்திலே புறா வடிவிலே திருமுழுக்கு பெற்ற பொழுது அவர் மீது இறங்கி வந்தது. அந்த பரிசுத்த ஆவியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்படைவதற்கு முன்னால் அனுப்பி வைப்பதாகவும் அவர் அனைத்தையும் நமக்கு தெளிவாக்குவார் என்றும் கூறியிருக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியினுடைய முக்கியமான பணி புனிதப்படுத்துதல் பணி. 2வது, அன்புக்குரியவர்களே, அது நம் அனைவரையும் அர்ச்சிக்கும் பணி. எனவே இந்த பணியை தூய ஆவியார் செய்கிறார். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கொரோனாவுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது
நமக்கு தேவைப்படுவது தூய ஆவியானுடைய துணை. எனவே இன்றைய ஞாயிறு திருப்பலியிலே தூய ஆவியே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இறங்கி வாரும். முது வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் எங்களை நிரப்பும். நீர் இருக்கும் பொழுது எந்த ஒரு வியாதியும் பொல்லாப்பும் எங்களை அணுகாது. எனவே அவராக இன்றைய திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ மன்னிக்கப்படும். எனவே தான் அந்த தூய ஆவியானவர் நம்மை புனிதப்படுத்தி வருகின்றார். திருப்பலியின் துவக்கத்திலே கண்களை மூடி சிறிது நேரம் நாம் நம்மையே ஆத்ம சோதனை செய்து பார்ப்போம். அந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்றவாறு வாழ்ந்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய சுய விருப்பங்களுக்கு நாம் இடம் கொடுத்து பாவம் செய்திருக்கிறோமா நினைத்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல் இறைவன் பாவிகள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைப்பொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாருடைய கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியார் அருளால் நம்பிக்கையாளருடைய இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது பங்கு ஆலயத்திலே திருப்பலியை நிறைவேற்றி இன்றோடு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆகின்றன. மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இறுதியாக ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றினேன். 2 மாதங்கள் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த நமது பங்கு ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுவது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் எந்த குறை என்றால் இந்த திருப்பலியிலே பங்கேற்காத உங்களுடைய நிலை. அதைவிட எனக்கு வேதனை தருவது திருப்பலியை நீங்கள் திரு விருந்திலே பங்கெடுத்து பல நாட்கள் ஆகின்றன. திருப்பலியை மட்டும் கண்டால் போதாது, திருவிருந்திலே தேவ நற்கருணை நாம் உட்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. அந்த சக்தி இருந்தால் இந்த கொரோனாவை நாம் எதிர்த்து நிற்கலாம். இருப்பினும் கூட அன்புக்குரியவர்களே, நம்ம ஆன்மீக விருந்து, ஆன்மீக தேவ நற்கருணை வழியாக நாம் ஆண்டவரோடு இணைய முயற்சி செய்வோம். எனவே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியை இந்த வலசர வாக்கம் பங்கில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், குறிப்பாக இந்த கொரோனாவுடைய தாக்குதல் யாருக்கும் அது அமையாமல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எனவே அடியனுக்காக இந்த திருப்பலியை ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த திருப்பலிக்கான மற்றுமுள்ள கருத்துக்கள் சகாயநாதன் மேரி, கரோலின் கேத்தரின் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி எழுதிலே, சிலுவைதாஸ் அமலசாமி கிடைக்கப்பெற்ற நன்மைக்கு நன்றி திருப்பலி, ஜோஸ்ஃபீனுக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி. இன்று தங்களுடைய திருமணத்தின் 10ஆம் ஆண்டு நாளை நினைவு கூறும் பீட்டர் நித்யா இவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி. செல்வநாதன், ஜோஸ்ஃபீன், ஆய்னல், அல்ஃபோன்சா இவர்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலி. இறுதியாக மரித்த இனிகோ ராஜனுடைய ஆண்மையை பாற்றிற்காகவும், மே மாதம் 8ஆம் தேதி மரித்த தாமஸ் வின்சனுடைய ஆண்மையை பாற்றிற்காகவும், மே மாதம் 24ஆம் தேதி மரித்த ஜேக்கப் ஜெயக்குமாருடைய ஆண்மையை பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. அமைதியாக அமர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற் சொல்ல யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும்
பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை பொழாவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை பொழாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 3 முதல் 7, 12 முதல் 13. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகள் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடம் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவோ தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரியே, சகோதரனே, இரண்டு நண்பர்கள் காரசாரமாக மாலை வேளையிலே சாலை ஓரமாக அவர்கள் உலாவிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். சிரித்தபடியும் சத்தம் போட்டு பேசியபடியுமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த இரு நபர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, யா, சொல்ல வெக்கமாக இருக்கு, ஒரு பத்திரிகையே எனது வாழ்வின, அந்த பத்திரிகையினால் என்னுடைய வாழ்வே அது பாழடைந்து போய்விட்டது என்றார். நண்பருக்கு ஒரே ஆசை, என்னப்பா அந்த பத்திரிகை? அது ஒன்றும் இல்லை, என்னுடைய கல்யாண பத்திரிகை, மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, திருமண அழைப்பிதழ் என்று அவர் சொல்லுகின்றார். மற்றொரு குடும்பத்தில் அன்புக்குரியவர்களை இளம் தம்பதியர்கள் மனம் முடித்து ஓராண்டு தான் நிறைவடைகிறது. எனவே அந்த வீட்டில் இருந்த வீட்டு தலைவர் கணவர் அவருடைய திருமணத்தின் அந்த இன்விடேஷன் கார்டை, அழைப்பிதழை அப்படியுமாக இப்படியுமாக புரட்டி புரட்டி பார்த்து கொண்டே இருந்தார். இதை பொறுக்க முடியாமல் மனைவி அவரை பார்த்து, ஏங்க இப்படி நீங்கள் அவஸ்தைப்படுறீங்க? துருவி துருவி அந்த நம்முடைய கல்யாண பத்திரிகையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லையடி, நம்முடைய திருமணத்து எப்பொழுது அது காலாவதி ஆக போகுது, அந்த நாள் அதில் இருக்கான்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்று பதில் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, பலருடைய தனி வாழ்வும் குடும்ப வாழ்வும் அரசியல் மற்ற சமூக வாழ்வும் நலிவடைந்து நம்பிக்கையற்று தோன்றும் அவநிலையைத்தான் இன்று நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் எப்பொழுது விடுவு காலம்? குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு அது பரவதற்கு
விடுவே இல்லையா? அது முடிவுதான் எப்பொழுது என்ற கேள்வியானது அன்புக்குரியவர்களே நம்முடைய எல்லோருடைய உள்ளங்களிலும் எழத்தான் செய்கிறது. இன்று அன்புக்குரியவர்களே மனிதனின் மாபெரும் தேவை அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். நாளைய தினத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் மனிதனுக்கு. எனவே அந்த கொள்கை வாழ்க்கை பிடிப்பும் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் இருந்தால் அன்புக்குரியவர்களே நாம் எதையும் எதிர்கொள்ளலாம், எதையும் சாதிக்கலாம். விவிலியத்திலே நாம் பார்ப்பது என்ன? எத்தனையோ பேர் போன இனம் குலம் இருந்தாலும் சாதாரண இஸ்ராயல் இனத்தை, அந்த குலத்தை கடவுள் தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொள்கிறார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய ஜனங்க, எனக்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் தான் என்னுடைய மக்கள், நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லி அந்த மக்களோடு உடனே மக்கள் நீர்தான் எங்களுடைய தெய்வம், வேறு தெய்வத்தை நாங்கள் வழிபடவே மாட்டோம் என்று அந்த உடன்படிக்கையை கடவுளோடு செய்து கொள்கிறார்கள். ஆனால் நாள் படப்பட போக போக அன்புக்குரியவர்களே கடவுளோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி பிற தெய்வங்களை, தங்களை தேர்ந்தெடுத்த தெய்வத்தை மறந்து பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார். பபிலோனியர் அவர்களை தங்களுடைய நாட்டிற்கு, பபிலோனிய நாட்டிற்கு இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக எடுத்து செல்லுகின்றார்கள். எனவே அந்த பபிலோனிய நாட்டிலே அன்புக்குரியவர்களே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு அந்நிய மண்ணில் நம்பிக்கை இழந்த நிலையில் அவர்கள் கூறியது. எசேக்கியேல் நூல் அன்புக்குரியவர்களே 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் துண்டிக்கப்பட்டோம் என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இப்பொழுது நாம் வேதனைப்படுவது போல. அப்பொழுது கடவுள் அவர்களை என்ன சொன்னார் தெரியுமா அன்புக்குரியவர்களே? அதே அதிகாரம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் ஆவியை உங்கள் மீது நான் பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். சோர்ந்து போயிருக்கீங்க, தளர்ந்து போயிருக்கீங்க, என்னுடைய ஆவியை உங்கள் மீது நான் பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று சொன்னார். எனவே தான் அந்த ஆவி, கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், நம்முடைய உயிர் மூச்சாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று தூய ஆவியானுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்பிக்கையற்ற நமக்கு தூய ஆவியார் நம்பிக்கையை தருகின்றார். இந்த பதில் வரை பாடலை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருப்பாடல் அன்புக்குரியவர்களே 104 முதல் வசனம் அது கூறுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே கிறிஸ்தனுடைய விண்ணேற்றம் சீடருடைய மனதில் ஓர் சூன்யத்தை ஏற்படுத்தியது. நம்ம குரு, நம்ம தலைவர் போயிட்டார், நம் கதி அரோகதி தான், என்ன செய்யணும்? குழம்பி போன மனது அன்புக்குரியவர்களே. எனவே அத்தகைய ஒரு குழம்பி போன மனதிலே அவர்கள் ஒரு மேலறையிலே அடைப்பட்டு கிடக்கின்றார்கள். ஏறக்குறைய 120 பேர் அன்னை மரியாளோடு. என்ன நடக்குமோ நாளைக்கு என்ற அந்த பயத்திலே அவர்கள் கலங்கி போயிருந்த சீடர்கள் மீது ஆவியானவர் பிளவுபட்ட நாவுகள் வடிவிலே இறங்கி வர இதை இன்றைய முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களே நாம் வாசிக்க கேட்டோம். யூதர்களையும் கிரேக்கர்களையும் வியப்பற செய்த மாபெரும் செயலை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு தெளிவாகும். அப்போஸ்தலர் பேசியது ஒரு பாஷை தான், ஆனால் அங்கிருந்த பல பாஷை பேசுபவர்கள் அவரவருடைய பாஷையிலே அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் பேசியதை கேட்டார்கள். இது யாருடைய ஒரு சக்தி? பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்ததனுடைய சக்தி. அவர்கள் அவருடைய பாஷையிலே பேச அங்கு எத்தனையோ பேர் குழுமி இருந்தார்கள் பெந்தகோஸ் நாளுக்காக வேண்டி. எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாஷையிலே
நான் இப்போ தமிழில் பேசுகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க தெலுங்கு ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க, தமிழில் தான் கேட்பாங்க. ஹிந்தியில் தெலுங்கில் அவங்க கேட்க முடியாது. ஆனால் இந்த அற்புதம் புதுமை பெந்தகோஸ்து அன்று நடைபெற்றது அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கின்றோம். நான் சொன்னது போல யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருந்த சீடர்கள் நடுவே வந்து அவர்களுக்கு அமைதி உரித்தாக. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கள் என்று உயிர்த்த இயேசு அவர்களுக்கு சொன்னதை இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு தமது சீடர்களுக்கு தோன்றுகிறார். அவர்கள் அடிமனதிலிருந்து அச்சத்தை அகற்றுகிறார். புத்துயிரையும் புது நம்பிக்கையும் அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். சில காலமாக பரிசுத்த ஆவியாரை பற்றி அதிகமாக நாம் பேசியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் யார் அன்புக்குரியவர்களே? தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகிறவர், உயிர் அளிப்பவர், கடவுளின் அன்பு தூய ஆவியார் வழியாக நம்மை இது பொழியப்பட்டுள்ளது. எனவே தந்தையிடமிருந்தும் அதைத்தான் நம்பிக்கையின் அறிக்கையிலே நாம் அறிக்கையிடுகின்றோம். விசுவாச பிரமாணத்திலே தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகிறவர், உயிர் அளிப்பவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் வழியாகவே நாம் கடவுளை அப்பா, டாடி என்று நாம் கூப்பிடுகின்றோம். எனவே நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் அன்புக்குரியவர்களே தூய ஆவியானவரை பெற்ற நாம் அவன் நம்பிக்கைக்கு ஆளாகக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து மக்களாய் நாம் இதுவும் கடந்து போகும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் இதுவும் போயிடும். அந்த நம்பிக்கை அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க வேண்டும். ஒரு வரலாற்று ஆசிரியர் அன்புக்குரியவர்களே கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருந்த ஹிஸ்ட்ரி ஆசிரியர் ஒருவர் பிரெஞ்சு புரட்சியை பற்றி ஒரு நூல் வெளியிட விரும்பி பல ஆண்டுகளாக அவர் எழுதிய கைப்பிரதிகளை தன் நண்பரிடம் கொடுத்து அவரது கருத்தை, நான் எழுதியிருக்கேன்ப்பா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி, பிரெஞ்சு புரட்சியை பற்றி ஏதாவது சேர்க்கணுமா, ஏதாவது நான் எழுதக்கூடாது எழுதியிருக்கிறேன்னா ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறார் விரும்பினார். அந்த நண்பர் அந்த பிரதிகளை தன் வீட்டில் ஒரு மூலையில் கட்டாக வைத்திருந்தார். அவர் வீட்டினுடைய வேலைக்காரி அந்த பிரதிகளை பழைய காகிதம், வேஸ்ட் பேப்பர் என்று எண்ணி அதை அடுப்பில் போட்டு எரித்து விட்டாள். இச்செய்தியை கேட்ட வரலாற்று ஆசிரியர் மனமுர்ந்து பல நாட்களாக உணவின்றி உறக்கமின்றி தவித்தார். கடைசியில் அவர் மீண்டும் பிரெஞ்சு புரட்சியை பற்றி அன்புக்குரியவர்களே எழுதி நூலை வெளியிட்டு உலக புகழ் பெற்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது நமக்கு ஒரு பாடம். நமது வாழ்வு என்ற நூல் எரிந்து சாம்பலாக போன புத்தகம் போன்று தோன்றினாலும் இருப்பினும் அதை மீண்டும் எழுதி புதுப்பிக்க புதிய பதிப்பாக, நியூ எடிஷன் என்று சொல்வார்கள்ல, புதிய பதிப்பாக பொலிவுடன் வெளியிட முடியும். அந்த நம்பிக்கையை நம்முன் வாழும் ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கை மட்டும் இழக்காதே, வாழ்க்கையிலே ஒரு பிடிப்புள்ளவனாக வாழ் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக நான் சொல்ல விரும்புவது தூய ஆவியானவருடைய ஒரு அற்புதம் அயல்மொழி பேசுவது. அன்புக்குரியவர்களே, அயல்மொழி பேசுதல். நான் சொன்னது போல பெந்தகோஸ்து அன்று அயல்மொழி அவருடைய மொழிகளிலே கேட்டார்கள். ஒரு வெள்ளாடானது மேன்று தான் ஆடு கட்டும். ஆனால் அந்த ஆடு லாலூலே கத்த ஆரம்பித்தது. ஏன்பா இந்த ஆடு இது போல் கத்துது, மேன் கத்தாமல் என்று கேட்டதற்கு அன்புக்குரியவர்களே, நான் பரவச பேச்சு பேசுகிறேன் என்றதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒருவர் மன்னோர் மொழிகளிலும் இன்னொரு மொழிகளில் பேசினாலும் அவருடைய அன்பு இல்லை என்றால் அது வெறும் சத்தமே என்று வேறொன்றும் இல்லை என்கிறார் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே. உயிர் அன்பில் நிலைத்துள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கின் பொழுது, குறிப்பாக உறுதி பூசலின் பொழுது நாம் பெற்ற அந்த தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை
ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தூய ஆவியானவர் வழி நடத்தியது. பாலைவனத்திற்கும் சரி, ஞானஸ்தானம் பெறுவதற்கும் சரி, ஞானஸ்தானத்தின் பொழுதும் சரி, அது அவரை வழி நடத்தியது. அதே தூய ஆவியானவர் தான் உயிர்த்த இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த தூய ஆவியானவரையினுடைய வரங்களுக்காகவும், நான் சொன்னது போல கொடைகளுக்காகவும் கனிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இறந்த அந்த நம்பிக்கையை அவர் நமக்கு தர வேண்டும். புத்துணர்ச்சியை நாம் தர வேண்டும். புது வாழ்வை நாம் தொடங்க. நான் அதிகமாக யோசித்தது இந்த நாட்களில் கோவிலுக்கு வரும்போதெல்லாம், இது ஏன் இந்த காலத்தில் வரணும்? மனுஷன் கடவுளை பற்றி நினைக்கிறதில்ல, கோவிலை பற்றி நினைக்கிறதில்ல, திருப்பலியை பற்றி அருட்சாதனைகளை பற்றி நினைக்கிறதில்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தன்னை திருந்த வேண்டும். அவன் திருந்த வேண்டும், ஆண்டவரை நெருங்கி வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. இப்போ தான் தெரியுது கோவிலுடைய அருமை, திருப்பலியுடைய அருமை, தேவநக்கனுடைய பெருமை. அன்புக்குரியவர்களை இப்பொழுது தான் நமக்கு அதிகமாக தெரிகிறது. அதை உணர்த்துவதற்காகத்தான் ஒரு வேளை இந்த கரோனா தொற்று வைரஸை நமக்கு ஆண்டவர் அனுப்பி இருக்க வேண்டும். எனவே சிந்திப்போம், தூய ஆவியானவருடன் ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் புத்துயிர் பெற்று வாழ, அவர் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க, நம்பிக்கையோடு கூடி வாழ தூய ஆவியானவரே இனி வரும் நாட்களிலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வழி நடத்தும் என்று சொல்லி திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். தூயமிகு மூவொரு கடவுளை நாம் அறிக்கையிடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரியம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானுடைய பெருவிழாவிலே எவ்வாறு அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் ஆண்டவர் இயேசு அந்த தூய ஆவியை பொழிந்தாரோ, அவ்வாறே நம்மீதும் அந்த தூய ஆவியானை பொழிந்து வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்காமலும் அந்த தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்றவாறு நாம் வாழ வேண்டி நம்முடைய தேவைகளுக்காக பக்தியோடு நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரையும் உமது ஆவியின் அருள் கொடைகளால் நிரப்பி உமது ஆவியின் வல்லமையால் திரு அவையை சிறப்பாக வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உலகை படைத்தாளும் இறைவா, இவ்வுலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று நோய் மேலும் பரவாமலும் விரைவில் மருந்து கண்டுபிடிக்கப்படவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் மற்றும் முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டோர் விரைவில் சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆலோசனையின் ஆவியானவரே, நாட்டு தலைவர்கள் அளிக்கும் உதவிப் பொருள்கள் தேவையில் இருக்கும் அனைவருக்கு கிடைக்கப் பெறவும் அவர்களது திட்டங்கள் சுயநலமின்றி மக்களுக்கான வாழ்வு பாதையாக மாறவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்வுக்கு வழி கிடைக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆவியானவரே, இந்த தொற்று நோயில் மரித்த ஆன்மாக்கள் இளைப்பாற்ற அடையவும் அந்த குடும்பங்கள் ஆறுதல் பெறவும் இதனால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்போர் புது வாழ்வு பெறவும் ஆலயங்கள் திறந்து இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்ப இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அபிஷேக அக்கனின் ஆவியானவரே, அன்று திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்தது போல் இளைஞர்களாகி எங்கள் மீதும் இறங்கி உமது வரங்கள் கனிகளாகி நிரப்பி உமது கருவியாக எங்களை மாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமீபத்திலே நமது பங்கில் இருந்த இனிகோ ராஜன், தாமஸ் வின்சன், ஜேக்கப், ஜெய்சீலன் மற்றும் ஜூலி இவருடைய ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்தலை பாற்றி அளிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். நம்முடைய ஜெப உதவியை கேட்டுக்கொண்டவர்களை நினைத்து நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீடுகளில் வசிக்கும் மக்களினுடைய வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயங்களுக்கும் உள்ளாய் இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் என்று நாங்கள் எங்களை அழைத்துக் கொள்கிறோம். எனவே தூய ஆவியானுடைய துணையால் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் எல்லா எதிர்ப்புகளையும் நாங்கள் எதிர்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் பயத்தையும் விட்டொழித்து நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு துணை நிற்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும்,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உன் திருமகனின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைப்பொருளை நிறைவேறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதா உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமே நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையானத்திலிருந்து எங்களுடைய எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கு முழுந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
கிறிஸ்துவை நாங்களுக்குள்ள இருக்கும் திருவுடலும் திருத்தம் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இவை இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஒரு விதத்திலே திருப்பலியை அண்ணா டிவியிலே பார்த்தாலும் யூடியூப்பிலே பார்த்தாலும் கூட திவ்ய நன்மை வாங்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம், ஒரு பதைப்பு
ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. சமீபத்திலே கிண்டி மறை வட்டத்தில் இருக்கும் 9 பங்குகளை சேர்ந்த பங்கு குருக்களாகி நாங்கள் சின்னமலை பங்கிலே வருடாந்திர தியானம் செய்தோம். குருக்களாகி நாங்கள் அனுபவித்த வேதனை அதுதான். எங்களுடைய மந்தையில் இருக்கும் ஆடுகளுக்கு உணவளிக்க முடியவில்லையே, இந்த ஆன்மீக உணவை தர முடியவில்லையே என்ற ஒரு பதப்பதைப்பு, ஒரு ஏக்கம், ஒரு குறை. என்ன செய்வது? சூழ்நிலையானது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. இருப்பினும் கூட நான் சொன்னது போல நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த நம்பிக்கையை தருபவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியும் புது வாழ்வையும் அளிப்பவர் தான் தூய ஆவியார். அவருடன் ஜெபிப்போம். எனவே வீட்டில் இருக்கும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கும் நீங்கள் இப்பொழுது ஆசை திவ்ய நன்மை உட்கொள்ள வேண்டிய விதத்திலே நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் கூட நன்மை வாங்கின நினைப்பிலே உள்ளத்தில் இயேசு எழுந்தில் வந்திருக்கிறார் என்ற எண்ணத்திலே கண்களை மூடி கைகளை கூப்பி என்னோடு சேர்ந்து இந்த ஆசை தெரிவதற்கான ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை நீர் பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளி வாரும். உமது அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்தருளி வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை நீர் உருமாற்றியருளும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட நீர் எம்முள் எழுந்தருளி வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை நீர் தாமே வழிநடத்தும். தூய ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களிலே நீர் எழுந்தருளி வாரும். உம்முடைய வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நீர் எங்களை நிரப்பும். உம்முடைய சக்தி இருந்தால் நாங்கள் எதையும் நாங்கள் எதிர்கொள்ளலாம். எத்தகைய பிரச்சனை வந்தாலும் தீராத நோய் எங்களை அணுகினாலும் நாங்கள் எதிர்கொள்ளலாம். தூய ஆவியே, எங்களுக்கு இந்த நாட்களிலே தேவைப்படும் அந்த ஆன்மீக சக்தி பலத்தை நீர் எங்களுக்கு தாரும். இந்த தொற்று நோயை எதிர்க்கக்கூடிய மனநிலையையும் அச்சத்தை அகற்றி எங்களுக்கு தேவையான தைரியத்தையும் நீரே தாரும். எல்லா நலங்களாலும் வரங்களாலும் எங்களை நீர் நிரப்ப எம்முள் எழுந்தருளி வாரும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது போல திருப்பலியை நம்முடைய பங்கு ஆலயத்திலே பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. 2 மாதங்கள் 10 நாட்கள். நேற்றைய தினத்தோடு மே மாதம் 30ஆம் தேதி நேற்றைய தினத்தோடு நான் இந்த வலசர்வாக்கம் பங்கிலேயே பொறுப்பேற்று 1 ஆண்டு நிறைவடைகிறது. எவ்வளவு சீக்கிரம் 1 ஆண்டு கடந்து விட்டது நினைக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 1 ஆண்டிலே நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டியிருக்கிறீர்கள். என் மட்டிலே அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தேவையானதையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். அனைத்திற்கும் மேலாக என்னுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் நாளும் ஜெபித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜபந்தான் எங்களை இப்பொழுதும் என்னை இந்த நற்சுகத்தோடு வாழ எனக்கு துணை இருக்கிறது. நானும் கூட அன்புக்குரியவர்களே, நாளும் உங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடமும் அவருடன் ஜெபித்தவுடனே நமது பங்குவின் பாதுகாவலே புனித வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும்.
எந்த ஒரு நோய் நோக்காடும் உங்களை அண்டக்கூடாது என்ற எண்ணத்திலே ஜெபித்து வருகிறேன். அடியனுக்காக ஜெபித்து வருவோம். சீக்கிரத்திலே ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற நமக்கு அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். 1ஆம் தேதின்னு சொன்னாங்க. இன்னும் அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்தவுடனே இந்த நாளை தினம் ஜூன் மாதம் 1 தேதி நாம் இறுதி ஆண்டுடைய மாத வணக்க மாதத்தை முடித்துக்கொண்டோம். இறுதி ஆண்டுடைய வணக்க மாதம் ஜூன் மாதம். இன்றைய தினம் அன்புக்குரியவர்களை, உண்மையிலே நாம் எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாதை சந்தித்து அந்த திருவிழாவை கொண்டாடி இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் அந்த திருவிழா கொண்டாடப்படவில்லை. அதோடு வணக்க மாதம் நிறைவடைகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய தினத்தோடு. எனவே நாளைக்கு அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் 1 தேதி ஆண்டின் பொதுக்காலம். இந்த பரிசுத்த ஆண்டு திருவிழா போதும்போது பாஸ்கு காலம் நிறைவடைகிறது. இன்றோடு முடிவடைகிறது பாஸ்கு காலம். நாளை தினம் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டின் பொதுக்காலம் தொடங்குகிறது. ஆண்டுடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் என்ற ஜபத்தை சொல்லணும். நாளை இன்றைக்கு வரைக்கும் தான் அந்த பல்லோகத்துக்கு ராக்கினியே மங்களுக்கு ஒரு அக்களிப்புறம் என்று அந்த ஜபத்தை இன்று தான் லாஸ்ட்டு. நாளிலிருந்து ஆண்டுடைய தூதர் மரியாளுக்கு தூது உரைத்தார் என்ற ஜபத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை அன்புக்குரியவர்களே, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை, இறுதி ஆண்டிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம், மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதம். எனவே அனுமதி கிடைத்தால் அன்று மாலையில் அன்புக்குரிய 6:30 மணிக்கு தேவனுக்குரிய ஆராதனை, தொடர்ந்து திருப்பலி. வருகிற சனிக்கிழமையும் அன்புக்குரியவர்களே, மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம் பாதுகாவலி வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய் நான் நினைவு கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு அன்புக்குரியவர்களே, தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய ஞாயிறு, பரிசுத்த தமத்திருத்தத்தினுடைய விழா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. எனவே அன்புக்குரியவர்களே, முடிந்த வரைக்கும் இந்த யூடியூபின் வழியாக உங்களோடு தொடர்பு கொள்ள நான் விரும்புகிறேன், ஆசிக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இன்று அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாடல் குழுவினர் சொன்ன மாத்திரத்திலே இந்த திருப்பலியிலே பாட வேண்டும், முக்கியமான விழா என்று சொன்ன மாத்திரத்திலேயே பங்கின் பாடக்குழுவினர் நேற்றைய தினம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்று அன்புக்குரியவர்களே அவர்கள் இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த யூடியூபின் வழியாக நாம் திருப்பலிக்கான நமக்கு உதவும் நம்முடைய பங்கின் இளைஞர் இயக்கத்தினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும் ஏதாவது இருந்தால் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் இதை பற்றி தெரிவிக்கலாம். இந்த ஒரு ஏற்பாடு அன்புக்குரியவர்களையும் இந்த ஊரடங்கு லாக்டவுன் ஊரடங்கு இருக்கிற வரைக்கும் தான் இது. அது முடிந்த உடனே வழக்கம் போல் நம்ம ஆலயத்திலே திருப்பலிகள் நடைபெறும். இப்பொழுது வீடுகளில் இருந்த வண்ணமே இன்றைய திருவிழாவின் பெந்தகோஸ்து ஞாயிறு தூய ஆவியானுடைய பெருவிழா, நமது பரிசுத்த திருச்சபை புனித திரு அவை பிறந்த நாள். அதனுடைய சிறப்பு ஆசீர்வாதத்தை பிறகு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பின்னக கொடைகளை எமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமென். தலை வணங்கி இன்றைய விழாவுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். தம் செயலர்களின் மனங்களில் தூய ஆவியாராம் துணையாளராம் தூய ஆவியை பொழிந்து
ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வரச் செய்து அதே ஆவியாளரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களில் தீமை அனைத்திலிருந்தும் நீங்கள் படும் கொரோனா வியாதியிலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன்படியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானுடைய ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவிடம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவிடம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாரியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நித்திய